ஹலோ விவாஸ், மார்ச் 29ஆம் தேதி ஒரே நாள்ல 3 விதமான ஆபத்துக்களானது ஒன்று சேர்ந்து வரப்போகிறது. இந்த நாட்கள் ரொம்பவே பெண்கள் அவங்களுடைய வீடுகள்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தப்பி தவறி தெரியாம கூட இந்த தவறுகளை நீங்க செஞ்சிடக்கூடாதுங்க. இதன் மூலமாக மிகப்பெரிய பாவத்தை சம்பாதித்து மீண்டும் மீண்டும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளானது வரக்கூடுங்க. அப்படி என்ன தவறுகள் எல்லாமே அந்த நாள்ல நாம செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லங்க, அன்றைய தினத்துல அப்படி என்ன ஆபத்துக்களானது வந்திருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க. அதாவது மார்ச் 29ஆம் தேதி அன்றே பாத்தீங்கன்னா 3 விதமான முக்கியமான விஷயங்களானது நடக்க போகிறது. அன்றைய நாளிலேயே பாத்தீங்கன்னா நமக்கு சூரிய கிரகணமானது ஏற்பட போகிறது. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த நாளிலேயே சனி அமாவாசையும் வந்திருக்கு. இதோடு சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறமேட்டு மீன ராசியில மீண்டும் சனி பெயர்ச்சியானது ஏற்பட போகிறது. பொதுவாக இந்த 3 தினங்களுமே எதிர்மறை தாக்கங்களை கொண்டதாகவே சொல்லப்படுதுங்க. ஃபர்ஸ்ட் அமாவாசை நாள் அப்படின்னு சொன்னா அது கெட்ட சக்திகளுக்கு உகந்த நாள். எதிர்மறை தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதை சமாளிப்பதற்காகத்தான் இந்த நாட்கள்ல அதிகமாக இறை வழிபாடுகள் செய்து நேர்மறை ஆற்றலை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து சூரிய கிரகணம். இயற்கையாக வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமிக்க நிகழ்வு என்று சொன்னாலுமே கிரகணம் என்று சொன்ன உடனேயே நமக்குள்ள ஒரு விதமான பயமானது வந்துவிடுங்க. காரணம் என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த கிரகணங்களானது ஏதாவது ஒரு வகையில பாத்தீங்கன்னா நமக்கு தாக்கங்களை, எதிர்மறை தாக்கங்களை அதிகமாக ஏற்படுத்தும் அப்படிங்கிற பயமானது இருக்க கொடுங்க. அடுத்து சனி பெயர்ச்சிங்க. பொதுவாகவே நவ கிரகங்கள்ல மிக முக்கியமான கிரகமாகவும் அனைவருடைய மனதிலையும் ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரக பயிற்சியாக இருப்பதும் தான் இந்த சனி பெயர்ச்சி. அப்படிப்பட்ட சனி பெயர்ச்சியும் அதே நாள்ல நிகழப்போகிறது. இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்குங்க, இப்படிப்பட்ட இந்த 3 விஷயங்களும் சேர்ந்து ஒரே நாள்ல வருது அப்படின்னா அந்த நாளானது எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அசுர சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும் அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்படிப்பட்ட நாட்கள்ல பாத்தீங்கன்னா நம்முடைய வீடுகள்ல நம்ம தினந்தோறும் செய்யக்கூடிய ஒரு சில செயல்களை தப்பி தவறி கூட அன்றைய தினத்துல நம்ம செஞ்சிடக்கூடாதுங்க. அப்படி நம்ம செய்துட்டு வருகின்ற பட்சத்துல மேலும் மேலும் நமக்கு பிரச்சனைகளானது வரக்கூடுங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த 3 பிரச்சனைகளையும் நம்ம சரி செய்து கொள்வதற்கு மறக்காம பாத்தீங்கன்னா காகத்திற்கு அன்றைய நாள் பாத்தீங்கன்னா சாதத்தை வைக்க வேண்டுங்க. நீங்க சாதத்தை வச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அத்தனை விதமான பாவங்களுமே குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. சனீஸ்வர பகவானுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு முழுமையாக கிடைத்து, முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்து, பித்ரு தோஷமும் பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகணமானது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எளிமையான பரிகாரங்களை செய்துக்கோங்க. அதுவுமே நல்லதுங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தான் மறந்து கூட இந்த ஒரு சில தவறுகளை செய்யக்கூடாதுங்க. அது